ஹாய், எல்லாம் எப்படி இருக்கிறீர்கள்? நலம் நலமறியாவல். ஓகே, இப்போ என்னைய பதிவு இதை பற்றி தான்டா. இப்போ வரப்போகிற உள்ளூராட்சி தேர்தல் பற்றி தான். அதுவும் குறிப்பாக வலிமகாமம் மேற்கு பிரதேச சபை. மேற்கு பிரதேச சபையில் எங்களுக்கு நேற்றே சொன்ன மாதிரி 15 டிவிஷனுக்கும் ஆக்கள் வேணும். அந்த டீட்டெயில்ஸ் அங்கே போட்டுவிட்றேன். நீங்கள் கூடின அளவுக்கு ஒத்துழைப்பு தந்தால் நல்லது. ஏன்னு சொன்னால் மிக குறுகிய காலம். இப்போ பார்த்தீங்களாண்டா எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டது மிக குறுகிய காலம்தான். அதாவது எம்பிபியை பொறுத்த வரைக்கும் நாங்களும் விளையாட்ட தான் இருக்கணும். தாங்கள் எல்லா இடம் ஆக்களை ரெடி பண்ணிவிட்டு திடீர்னு அறிவிச்சிருக்கோம். மார்ச் 17 முதல் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை. அப்போ 17 இருந்தேன்னு சொன்னால் 17ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி ஒரு நாள், 18லேருந்து 19 ஒரு நாள், 20ஆம் தேதி நண்பர்கள்னா இப்போ 2.5 நாள் தான் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். பதிகிறதுக்கு அதாவது வேட்புமனுக்கு 2.5 நாள் தான். சரி, அது கொஞ்சம் அலர்டாக இருக்கத்தான் பண்ணும். என்றாலும் மிக குறுகிய காலம். தாங்கள் ரெடி ஆகிட்டு தேர்தல் முதலாவது. 2வது, கட்சி 3 வருஷத்துக்கு பிறகு பதிய சொல்லி இருக்கிறேன். கட்சி 3 வருஷத்துக்கு பிறகு பதிய விட்டுருக்கு. 28/2025 28/3/2025 வரைக்கும் தான் கொடுப்பட்டிருக்கு டைம். இது தேர்தல் ஆணையத்தில் ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்துக்கொள்ளுங்க. சீலோட இருக்கு, அவங்க சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சரி, இது டேட்டோட. அப்போ இது தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழுவில் போய் நான் நேற்று கதைக்க கனகராஜ் ஐயா நினைக்கிறேன். அவர் சொன்னார், உங்களுக்கு 1 மாதம் தந்திருக்கு தானே என்று. 1 மாதம் எப்படி? இப்போ 1 மாதம் சொன்னால் தேர்தல் இப்போ அறிவிச்சிருக்கு 28/2 ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கீங்க. எப்போன்னு பாருங்க டேட்டை. 27/2 கொடுத்துருக்கீங்க ப்ரெஸ் ரிலீஸ் டேட். ரைட். எத்தனையாம் தேதியிலேருந்து? 28/2 கட்சி போகலாம். எத்தனையாம் தேதி வரைக்கும்? 28/3 போட்டிருக்கு. 1 மாதம் தான் அவர் படித்து பார்க்க தெரிஞ்சிருக்குது. சரி, அதே நேரம் அவருக்கு நான் கொண்டே காட்டினேன். நான் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு மார்ச் 17 மார்ச் 17 வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். மார்ச் 17 28ஆம் தேதி ஒரு நாள் முடிஞ்சுது. அப்போ 17 நாள் தான் கட்சி பதிகிறதுக்காக. இந்த தேர்தலில் நிற்க விரும்புகிறவ கட்சி பதிவு செய்கிறாண்டா 17 நாள் தான் கொடுத்துருக்குது. சரிதானே? இதுகள் எல்லாமே தாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு திட்டுக்கு போட்டுன்னு செய்கிறது. சரியாக அது ஓகே. சில பேர் கேட்கலாம், நீங்கள் எல்லாம் முன்னுக்கே ரெடியாக தான் இருக்கணும்ன்றா. அது உண்மைதான், அது சரிதான். சரி, இப்போ என்னென்னு சொன்னால் இதுவும் ஒரு அராஜகம் தான். இதுவும் ஒரு ஒரு விதமான ஜனநாயக நாட்டில் இப்படி இருக்காது. ஒரு மக்களுக்கு ஒரு ஃப்ரீயாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் திருமணம் செய்கிறண்டா கூடி பேப்பரில் போடணும். ஏதாவது ஒப்ஜெக்ஷன் இருக்காண்டா சொல்ல வேணும். பொருள் விற்கிறண்டா அப்படி. அப்போ இவையிலும் இது ஒப்ஜெக்ஷன் இருக்காண்டா கேட்கணும். இவ்வளோ நாளுக்குலேண்டா சட்டத்திறனிகளை கேட்டால் எல்லோரும் பிஸி, எல்லோரும் மணியோட பிஸி, மக்கள் அக்கறை இல்லை பெரும்பாலும். அப்போ என்னென்ன செய்கிறது? எல்லாட்டும் ஒத்துழைப்பும் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு சில சட்டத்திறனிகள் தாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கதைக்கிறண்டவை திருப்பி தொடர்பு பண்ணால் சந்திக்க முடியலை. ஃபோன் அடித்தா எடுக்கணும் இல்லை, ஆஃபீஸுக்கு வாண்டா இல்லை, பேரப்புள்ள மச் விளையாடுது, பூட்டப்புள்ள பால் குடிக்கணும்னு இருக்கிறேன். இப்படியான மக்களுக்காக நாங்கள் இல்லைன்னா நாங்கள் தான் சட்டத்தை படிக்க முடியும். எல்எல்பியை முடிக்க வேணும். முடித்தா ஓகே. சில விஷயம் அவையை கொண்டு இதுக்காண்டி நீ ஊசி போடுறதுக்காண்டி டாக்டராக படிக்க முடியுமே. அப்போ எல்லாத்தையும் ஒரு ஆள் செய்ய முடியாது. அந்தந்த துறை உள்ளவர்கள் இந்த ஆதரவும் வேணும். அந்தந்த துறை உள்ளவர்கள் இந்த ஆதரவு இல்லாமல் ஒன்றும் செய்யறாது. இப்போ நீதித்துறைக்கு ஹியூமன் ரைட்ஸ் தான் இங்கே இருக்குது. அவையே சொல்லினா என்னென்னு சொல்லி இது 1 மாதம் தந்துருக்கண்டுட்டு அவர் தன் கல்யாணம் விட்டு போகிறாராம் குளிச்சுட்டு. அங்கே போகணுமா ஏதோ மீட்டிங். சரிதானே? அப்போ இப்படித்தானே இருக்குது கல்யாணோட. அங்கேயோ உனக்கண்ட ஒரு பிரச்சனை வந்தால் அதை முழுசாக அட்ரஸ் பண்ணி முடிக்கணும். அதை முடிச்சு தான் அடுத்த லெவலில் போகணும். சரி, என்னென்னு சொன்னால் இன்டர்நெட்டில் இதே மாதிரி தான் நாங்கள் மோர் கொடுக்குற காலங்களில் ஜேசிலனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க இவை மனித உரிமை ஆணைக்குழு அசண்ட போக்கு தான் காட்டினது. இப்போ ஜேசிலன் உங்க இல்லை, நல்லூர் பிரதேச விளையாள் இல்லை, அவர் எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் ஏதோ காடு வெட்டுறாரு ஏதோ செய்கிறாருன்னு சொன்னாங்களே. நான் தெரியல என்ன செய்கிறாருன்னு. அதாவது மோர்வுடு கேட்க பேவ் எம்பிபியிலோ போண்டா வெப்பியிலோண்டவர் கர்மாவுடையில் கொண்டு அங்கே காட்டுக்கு எங்கே போட்டிருக்கு. இப்போ இருக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு. அது மாதிரி தான் இங்கே இருக்கிற ஆக்களும் நீதித்துறையில் இருக்கிற ஆக்களும் குறிப்பாக ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறவைகளும் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும். வடிவா அட்ரஸ் பண்ணாமல் எழுந்தமான அவைக்கு என்ன சம்பளம் கொடுக்குறது? சும்மா கதிரை சூடாகிறதுக்கு. அப்போ முறைப்படி ட்ரீட் பண்ணணும் ஒவ்வொரு விஷயங்களையும். ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாருண்டா ஹியூமன் ரைட் வயலேஷன் நான் ஃபீல் பண்ணா அவர் சொல்ல முடியாது சிச்சி அப்படி இல்லையான்னு. நீ எப்படி சொல்லுவேன்? ஒருத்தர் ஃபீல் பண்ணால் யூ ஹேவ் டு டேக் த கேஸ். சரி, தான் எடுக்கிறனர் பிறகு அவரும் போகிறாண்டா நாங்கள் வந்துட்டோம். இப்போ என்னென்னு சொன்னால் இது இங்கே மட்டும் இல்லை, மனித உரிமை ஆணைக்குழு
சண்டியிலையும் சில விஷயங்களை எடுக்கல. அப்போ இதுகள் எல்லாருமே வந்து முதல் பிளவுறவனை விட பிளவுறவனை பிடிக்க வேண்டிய ஆக்கள் வந்து சரியாக இருக்கிறதில்ல. போலீஸை எடுத்துக்கொண்டீங்களா, கள்ளனை பிடிக்க வேண்டியது போலீஸை லஞ்சம் பண்ணிச்சேன்டா என்ன இல்லைங்க இன்றைக்கு அதான் நடக்குது நாட்டில். அதே மாதிரி காவல்துறையிலையும் தூங்குது, ஊடகங்கள் தூங்குது, அடுத்தது சட்டத்துறையும் தூங்கி கொண்டு தான் இருக்குது. அவைக்கு சுவாகா காசுகள் வந்தால் வேலை செய்வேன். நீதிக்காக கதைக்கிறதுக்கு யாரும் ரெடி இல்லை. கொண்டு லட்சக்கணக்கில் கொடுத்தா கொலை செய்தவனையும் வழியில் எடுத்து விட கருப்பு சட்டை இருக்குது இன்றைக்கு நாட்டில். இதுதான் பிரச்சனை. காவல்துறையும் கருப்பு சட்டையும் ஒழுங்காக இருந்தால் அவ்வளோ பிரச்சனைகளை தீர்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் அதான் விளங்குறீங்களோ அன்றைக்கு தான் முடிவு. அது வரைக்கும் இப்படியே மக்கள் துன்பப்பட வேண்டியான், துயரப்பட வேண்டியான். கொஞ்சம் பேர் மட்டும் யோசிச்சு இது செய்ய இயலாது. ஸோ சட்ட வல்லுநர்கள் யாராக இருந்ததுன்னு சொன்னால் இதை பார்த்து நான் சொல்கிறதுல நியாயம் இருக்குன்னு நினைச்சா நீங்கள் வந்து எங்களோட உதவி செய்யலாம். கம்சனும் அரௌண்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கிறார், பெரிய உலகம் முழுக்க நீதியை கதைப்பார். ஒரு டிஆர்சிஎல் கேஸுக்கு அவர் 20 தினம் கண்டக்ட் பண்ணால் அவர் அவ்வளோ பிஸி. என்னத்தை வட்டி பிடுங்குறாங்களோ தெரியல. என்னத்துக்கு உண்ட படிப்பு கற்றலாலான பயணங்கள் வரவன் நெற்றா தொழாரணி ரெண்டு கொண்டு இருக்குது. இன்னொன்று ஜூஸ்ட்னு இருக்குண்ட உடைய அறிவை சரியான முறையில் பயன்படுத்தணும். இந்த சட்டத்துறையை நீ சரியான முறையில் பயன்படுத்தணும். காவாலிக்கும் கடப்புள்ளிக்கும் வாதாடிக்கணும்னா என்ன செய்கிறது? எல்லாரும் இல்லை, பொதுவாக நல்லவர்கள்னு சொல்கிறவர்களோ தங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் யார்கிட்ட போகிறது? இதுக்காண்டி நான் சட்டத்தையும் படித்து நானே வக்கீலாகி நானே ஜட்ஜாகி நானே தீர்ப்பு கொடுக்க முடியுமா? இந்த பிரபஞ்சத்தில் எல்லாரும் சேர்ந்து தான் செயல்படணும். ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொன்னால் சட்டத்துறை உதவி செய்யணும், காவல்துறை உதவி செய்யணும். அசம்பந்த போக்கு இருக்கக்கூடாது. இது ஒரு உண்மையிலே ஒரு மனித உரிமை மீறல். ஒரு மாதவங்க கொடுக்கப்படலை. கனகராஜா ஐயா சொன்ன மாதிரி ஒரு மாதவங்க கொடுக்கப்படலை. ஆக 17 நாள் தான் பதிய கொடுத்துருக்குது. ஷார்ட் டைம் வேட்புமனு கூடியும் முன்னுக்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். ஸோ இருந்தாலும் யாராவது சட்டத்தினை இதை பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது செய்யலாம்னு விரும்பினா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே நேரம் நாங்களும் எங்களோட ஒர்க்கை கொண்டு போகணும். இப்போ என்னென்னு சொன்னால் மக்கள் வந்து தாங்களாக விரும்பி வராட்டி ஒன்றும் செய்யலாது. ஒவ்வொரு இடங்களுக்கு இப்போ 4-5 பேர் வந்திருக்கணும், கிழக்கிலேயும் வந்திருக்கணும், முல்லைத்தீவிலேயும் வந்திருக்கணும், அதாவது மலையகத்திலேயும் வந்திருக்கணும். என்றாலும் அந்த இடத்துக்கு தேவையான ஆக்கள் வந்து செய்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் காட்டுறேன், சங்கானைக்கே 28 பேர் கொடுக்கணும், 15 டிவிஷன். அந்த இடத்துக்கு உதாரணத்துக்கு ஒரே செகண்ட். எஸ், அதாவது சுழிவிரம் மேற்கு மத்தியும் J171 J173 ஒரு வட்டாரம். அடுத்தது சுழிவிரம் கிழக்கு J174 சுழிவிரம் கிழக்கு, சுழிவிரம் J174, பன்னாகம் பனிப்புலம் J175 176. இது ரெண்டும் ஒரு சேர்ந்தது ஒரு வட்ட, அதுக்கு ஒரு இதுக்குள்ள வரும். மற்ற பொன்னாலை J170. பொன்னாலையில் இது வரைக்கும் ஒரு நாங்கள் இன்னும் பிடிக்க முடியலை, கதைக்க வேணும். தொல்புரம் J168. சரிதான், தொல்புரத்தில் தெரிஞ்சாக்களை தான் கதைக்க வேணும். அப்போ இதுகளை பார்க்குற நீங்கள் யாராவது இந்த 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 வட்டுக்கு வலிமேற்கு பிரதேச சபையில் இருந்தால், அதுவும் குறிப்பாக நான் வாசிக்கிறேன் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க. ஏனென்றால் ஆறாரங்கங்க இருக்கணும்னு தெரிஞ்சாலும் இந்த குறுகிய டைமுக்குள்ளே நாங்களாக 20 பேர் தொடர்பு செய்கிற நீங்களாக தொடர்பு கொண்டால் நல்லது. இல்லை நீங்கள் ஒரு ஆள் இனிஷியேட் பண்ணுங்க, நான் வந்து சேர்றேன் உங்களோட. தொல்புரம் J168 தொல்புரம், வட்டுக்கோட்டை கிழக்கு சித்தங்கனி J159 வட்டுக்கோட்டை கிழக்கு, J127 சித்தங்கனி, சங்கானை மேற்கு மத்தியும் J179, சங்கானை மேற்கு J181 அது எங்களோட இடம். அடுத்தது மூளை J171, வட்டுக்கோட்டை வடக்கு மேற்கும் J158, வட்டுக்கோட்டை 167. அடுத்தது சங்கான கிழக்கும் தெற்கும் J178 J180. இதுக்கு ஒரு ஆள் எடுத்தாச்சோ. சங்கரத்தை J159, வட்டுக்கோட்டை தெற்கும் தென்மேற்கும் J165, வட்டுக்கோட்டை தெற்கு J166 தென்மேற்கு, அராலி மேற்கு மத்தியும் J160, அராலி மேற்கு J161, அடுத்தது அராலி தெற்கு J162, அராலி கிழக்கும் வடக்கு J163, அராலி கிழக்கு J164. இப்படி சிலதில் அந்த டைப்பிங் மிஸ்டேக்ல இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளும். இவ்வளோ இடம் தான், கிட்டத்தட்ட 15 டிவிஷன் இருக்குது. இதில் நாங்கள் இங்கே நாங்கள் சொன்ன மாதிரி மொத்தமாக நாங்கள் 28 பேர் கொடுக்க வேண்டும். 28 பேர் கொடுக்க வேண்டி இருக்கும். எஸ், 28 பேர் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரே செகண்ட் ஷுவர் பார்த்து சொல்கிறேன். அலிகா மேற்கு பிரதேச சபை 28 பேரும். இப்போ வந்து சுயேட்சைன்னு சொன்னால் 1,00,000 குட்டி எழுத்தாங்கள. சுயேட்சைன்னு சொன்னால் 1,00,000
40,000 கட்டணும், ஒரு ஆளுக்கு 5,000 படி. அடுத்தது கட்சின்னு சொன்னால் 42,000 கட்டணும். அப்போ இவ கட்சியும் 15,000 காசும் கூட வேணும்னா அது அராஜகம் தானே. 14 நாளுக்கு கட்சி முதலாவது அக்செப்ட் பண்ணணும். இப்படி எத்தனை விளையாட்டுகள் இருக்கு. இது எல்லாமே ஒரு விதமான அரச பயங்கரவாதம் தான். அடக்குமுறை, ஜனநாயகம் கிடையாது. உண்மையில ஒரு ஜனநாயகம் கிடையாது. ஒரு மிகவும் தவறான ஒரு லோயருக்கோ இது இட்ஸ் நாட் ஃபேர்ன்றா. ஆனால் அதை கதை சொல்கிறன்னு ஓடி இப்போ ஒரு கிழமை அழுத்தடிக்கிறா. அப்போ என்னென்னு நடக்கும்? இது அவைகளுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை, சோஷியல் ரெஸ்பான்சிபிள் இல்லை. சில லோயர்ஸுக்கு எப்படி சில ஆசிரியருக்கு ரெஸ்பான்ஸ் இல்லையோ, ஆன்மீகவாதிகள் சமயம் போதிக்கிற ரெஸ்பான்ஸ் இல்லையோ, ஊடகங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லையோ, ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுதான் கிருஷ்ணர் கீதையில் போதிச்சிருக்கிறார். உன்ற கடமையை மட்டும் செய்யும், பலனை எதிர்பார்க்காம செய்யணும். அந்த காலத்தில் இந்த காலத்தில் அது பொருந்தும் வரியாண்டாலும் கடமையை கட்டாயம் செய்யணும். ஒவ்வொருத்தரும் தங்களோட கடமையிலிருந்து தவறுறபடியால இந்த பிரச்சனை. இப்போ அந்தந்த இடத்த டெவலப் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்குள்ள வந்த எண்ணம் வந்து அந்தந்த இப்போ நான் வாய்ச்ச இடங்களுக்கு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்க வேணும். இதுவரைக்கும் வராட்டிலும் வர வேணும். வந்து நீங்கள் தொடர்பு கொண்டாதான் நாங்கள் இந்த வண்டி எழுத்துன்னு போகலாம். உங்களோட ஏரியாவை டெவலப் பண்ணலாம். இதை இந்த ஏரியாவை நாங்கள் டெவலப் பண்ணலாம். நாங்கள் இதில் நிற்கலாம். நாங்கள் அந்த 5,000 ரூபாய் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி முன்னுக்கே நான் இப்போ 6 மாதம் முதல்ல உங்கள் எல்லா இடம் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். ட்ரேடிங் இருக்குது, வேறு பிஸ்னஸ் இருக்குது, வாங்கோ, பணத்தையும் உழைக்கலாம். அதே நேரம் தேர்தலுக்கான செலவை நாங்களே பார்க்கலாம்னு சொல்லி கொண்டிருக்கோம். கொஞ்சம் பேர் இணைஞ்சிருக்கணும், அவைக்கு நன்றி. மிச்சாக்களுக்கு இப்போ அது தெரியாதவைக்கு நாங்கள் கூட கொடுக்கலாம். அந்த காசை கட்டுப்பணத்தை அது ஏதோ ஒரு வழி பண்ணி கொடுக்கலாம். இருந்தாலும் ஆக்கள் முன்வர வேணுமே. முன்வர்றது குறைவாக இருக்குது. அரசியல் என்றாலே ஐயோண்டு ஓடுதுகள் கேட்டால் நல்லவர்கள் எல்லாரும். அப்போ நல்லவர்கள் எல்லாரும் ஓடினா கெட்டவர்களால் ஆளப்படணும். லெட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? தலையெழுத்தை மாற்ற முடியுமா? எல்லாரும் உதவ முடியாமல் ஆனபடியால் இந்த இன்னும் மிக குறுகிய காலம்தான் இருக்குது. இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ பேரும் தொடர்பு தந்து 28 பேரும் வந்தால்தான் எங்களால் இந்த தேர்தலில் நிற்க முடியும். காசை வேண்டாம் ஒரு பிரட்டலாம், பிரச்சனை இல்லை. ஃபோமை கட்டி காசை வேண்டி போட்டு அதுக்கும் 1,40,000 கட்டி ஃபோமை எடுத்து போட்டு ஆக்கள் வரையிலேண்டா வீண் காசு தானே. ஒரு 10-15 குடும்பத்துக்கு சாப்பிட கொடுத்துட்டு போகலாம், புண்ணியமாக போயிடும். நாங்கள் சிவசையத்தான் அரசியலுக்கு வரோம். ஸோ அப்படி தான் நான் யோசிப்பேன். ஆனபடியால் அன்பார்ந்த மக்களே, அதுவும் வெலிகா மேற்கு மக்களே, நான் சொல்லப்பட்ட ஊர்கள் சங்கான, சித்தங்கனி, வட்டுக்கோட்டை, அராலி, பனிப்புலம், மூளாய், தொல்புரம், சண்டிலிப்பாய், இந்த இப்படியான இந்த வலிமேற்கு பிரதேசத்துக்கு இருக்கிற ஏரியாவுக்கு இருக்கிற மக்கள் உங்களோட டிவிஷனில் உங்களோட ஜிஎஸ் டிவிஷன் 2 சேர்ந்து ஒரு வட்டாரம் வரும், இல்லை 3 சேர்ந்து வரும். இப்போ எங்கள்ட வந்து 779 780 நினைக்கிறனோ அந்த மாதிரி ஒரு வட்டாரம். அந்த மாதிரி முதல் குணஸ்ரீ இருந்தவர், அங்கால சிவகுமார் சார் இருந்தவர். எல்லோரும் நிறைய நட்பணிகள் செஞ்சிருக்கிறோம். நாங்களும் இன்னும் நட்பணிகள் செய்ய விரும்புகிறோம். அதனபடியால் நீங்கள் முன்பாருங்க, தயவு செய்து முன்பாருங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மக்கள் முன் வந்தால் தான் நாங்கள் குயிக்காக பேர்களை கொடுத்து பதியலாம். முடிஞ்சால் ஆளுங்களோட ஒவ்வொரு தினம் கூட 5,000 ரூபா பணத்தையும் கொண்டு வாங்குவோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பேரை கொடுத்து முதல் எலெக்ஷனில் கேட்போம். அப்புறம் உங்களுக்கு நான் பழக்கிறேன் எப்படி சில வியாபாரங்களில் பணத்தை சம்பாதிக்கிறேன். எலெக்ஷனுக்கான செலவை நாங்களே எடுப்போம், நாங்களே உழைப்போம். எலெக்ஷனுக்கான செலவை கனகாசு தேவை இல்லை. ஒரு கொஞ்சம் நோட்டீஸ் அடித்தா போதும், 500 அல்லது 1000 நோட்டீஸ் அடித்தா போதும். அது வளத்துக்கான செலவு தான். அதுக்கு மிஞ்சி உள்ளூராட்சி தேவை பெரிய 2 தேவையில்லை. மற்றபடி கூட ஃபேஸ்புக் இருக்குது, ஒவ்வொரு கதைக்கலாம். இப்போ நாங்கள் கதைக்குமா போல் 5,000 ரூபா கட்டுப்பணம். இது நான் ஆல்ரெடியே காய்ச்சி ஒன்று இருக்கிறேன். இப்போ இவ்வளோ காலமாக 5,000 ரூபா கட்டுப்பணத்துக்கு உழைக்கணும்னு சொல்லி முதல் வந்தால் தான் சரி மாறினாலும் கொடுக்கலாம். மனபடியால் தயவு செய்து உங்கள் அன்பான வேண்டுகோள், மிக அவசரமான ஒரு வேண்டுகோள். எல்லாரும் வந்து தேர்தலில் இணைகிறதுக்கு வாங்கோ, ஆர்வம் காட்டுங்கோ. அப்புறம் நாளைக்கும் கூட இடங்களில் ஒரு ரோட்டு சரியில்லை, சுடலைக்கு வந்து பல்ப் இல்லை, அது கட்டியாக கிடக்கு. இன்றைக்கும் அப்பையும் இங்கே தான் பெருவினோம் கடிதம் அடிக்கிறதுக்கு, ரோட்டு சரியில்லை, அது சரியில்லைன்னு. அது பிள்ளைகண்டில் எழுதி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் எங்களுக்கே ஆணையை தந்தால் நாங்களே கடிதம் அடிக்க போகிறோம், நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். ரோட்டை போடுறது அரசாங்கத்திட்ட வேண்டி, இதுக்கு பல்பு போடுறதுனாலும் சரி, உள்ளூர் பிராந்தியத்தில் சமைச்சு திட்டங்களை ஊக்கிக்கிறனாலும் சரி, நிறைய உள்ளூர் ஆட்சின்றதை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அங்கே பார்லிமெண்ட்டில் எம்பி மாதிரி இருந்தாலும் மாகாண சபை இருந்தாலும் செயலாற்றுறது வந்து உள்ளூராட்சி சபை தானே செயலாட்ட போகுது. மக்களை நேரடியாக சந்திக்கிற உள்ளூராட்சி சபை. எப்படி ஜிஎஸ் தண்டை சேவையை செய்கிறாரோ மக்களுக்கு, எப்படி சமுத்தி திட்டம் தங்களை சேவையை செய்யுதோ, எப்படி மகளிர் அமைப்புகள் அந்த தங்களை சேவை செய்யணுமோ, அப்படி தான் பிரதேச உறுப்பினர்ன்றது. அவர்கள் எவ்வளோ விஷயங்களை செய்யலாம் மக்களுக்கு. ஆனபடியால் மற்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு அரசாங்க சம்பளம் வரும். அதில் ஆல்ரெடி வேலை செய்கிறாக்களும் வந்து 45 நாள் நோப்பை லீவை போட்டுட்டு பிரதேச உறுப்பினராக வந்துட்டு டியூட்டி அசைன் பண்ணால் சில பேர் அது சட்டப்படி சரியோ பிள்ளை எனக்கு தெரியாது 2 சம்பளம் எடுத்து மிரிக்கிறேன். அது சட்ட வல்லுநரை தான் கேட்கணும். ஆனால் நீங்கள் பிரதேச உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பளம், அரசாங்க வேலை. அது ஒரு கவர்மெண்ட் ஜாப். வேலை இல்லைன்னு இருக்கிறீங்க, உங்களுக்கு சேவை மனப்பான்மை இருக்கண்டா தயவு செய்து நல்ல இடம் வாங்கும். எனக்கு வேலை இல்லை, அதாவது உங்களுக்கு இருக்காது, அதே நேரம் நான் சேவை செய்யணும் கண்டா நல்ல விஷயம். ஒரு கவர்மெண்ட் கொஞ்சம் சம்பளம் தரும், அந்த சம்பளத்தை வாங்கணும், மக்களை சேவையாற்றலாம்.
அவருடைய தயவு செய்து பின்னிக்காதேங்கோ, குறிப்பாக வலிகாம மேற்கு மக்கள் குயிக்காக வாங்கோ. அதே சட்டத்திறனிகள் யாராவது இருந்தால் இதை கொஞ்சம் பின்படுத்துகிற சொல்லுங்க. அதாவது அதாவது வந்து இதுக்கு ஒரு அவைக்கு அதை விளங்கப்படுத்தணும், அவை செஞ்ச தவறுன்றது. 3 வருஷத்துக்கு பிறகு தேர்தல் கட்சி பதியோடனே 14 நாள் தான் கொடுத்துருங்க, கேட்டால் 1 மாதம் பண்ணுறாரு. யார் சொல்கிறது? ஹியூமன் ரைட்ஸில் இருக்குது கனகராஜ் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். கதைக்க கூட என்ன விட இல்லை இருந்து நான் பார்க்கவில்லை ஒன்று எவ்வளோ காலம் இருக்குது என்னென்னு பார்க்கவில்லை ஒன்று. நான் விளங்கப்படுத்தி எல்லா டேட்டோட சொல்ல போகிறேன். தனக்கு ஏதோ சாமத்தியோட கண்டு போயிட்டார், சாமத்தியோட ஏதோ ப்ரோக்ராம் கண்டு போயிட்டார். அதை செய்கிறாண்டா அப்புறம் அந்த கதைக்கு வரணும், அதை போய் பார்க்க வேண்டிய நீ எல்லாட்ட பிரச்சனையும் கேட்கணும் வேண்டாம். ஒரு தட்ட பிரச்சனை நீ கம்ப்ளீட் பண்ணி போடுதான் அடுத்த பிரச்சனை போகணும், ஒரு தேடி வந்திருக்கேன். ஸோ இது இன்டர்நெட் இல்லை. கனகராஜையா பற்றி எங்களுக்கு தெரியும். அவர் கொஞ்சம் நிதானம், அதாவது முழு நேர்மை என்று கிடையாது. நல்ல விஷயங்கள் செய்தாலும் அதாவது சரியான விஷயங்களுக்காக சப்போர்ட் பண்ண வேண்டாம். 2 வரைக்கும் சில கேஸுகள் இருக்குது. இந்த மோர் பிரச்சனையில் கூடிய அவர் நழுவல் போக்கை தான் பயன்படுத்தினவர். அதெல்லாம் ஒரு தவறு. அதுவும் வீட்டில் இருந்து ஒருத்தர் நழுவல் போக்கோ ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிற நியூட்ரலாக இருக்கணும். அரசாங்கத்துக்கும் சார்பாக இருக்கக்கூடாது, எங்களுக்கும் சார்பாக இருக்கக்கூடாது, சட்டத்தை சரியாக இருக்கணும். ஸோ அதே நேரம் பிரதி ஆணையாளர் நினைக்கிறேன், அதாவது ஆணையாளரோ அதுக்கு அடுத்த இருக்கிறது எங்கடாச்சு அவரிடத்து காய்ச்சி சில நிறைய விஷயங்கள் சொன்னார், அவருக்கு நன்றி. அதே நேரம் தேர்தல் தொடர்பான விவரங்கள் எல்லா மாவட்டத்தில் உள்ள தேர்தல் திணைக்களத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இடஞ்சொல் இல்லை, சில தேர்தல் எங்களுக்கு தொடர்படுத்தி ஃபோன் பண்ணி கேட்டால் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. நம்ம கட்சி அறிவிச்சு ரிலீஸில் கட்சி அறிவிக்குது அரசாங்கம் தேர்தல் திணைக்களம். ஆனால் சில மாவட்டத்தில் கேட்க தங்களுக்கு தெரியாது இது என்ன போக்குது. அது அவை தான் பார்த்துக்கொள்ளும். சில கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபோன் ஆன்சர் பண்ணினோம் இல்லை, அதாட்ட தவறு, அவை தான் ஆன்சர் பண்ணணும். அதை நாங்கள் ஹியூமன் ரைட்ஸில் சொன்னால் இது மனித உரிமை முறைகளுக்கு வராது. அது எங்கே வருமென்று இருக்கணும் அவரே. அப்போ அவருக்கு சம்பளம் கொடுத்தவர் அங்கே வச்சிருக்கு கதிரையில். இது இங்கே மட்டும் இல்லை, கண்டிலையும் சில விஷயங்கள் அவை எடுக்கலை என்று சொல்லி கேள்விப்பட்டபடியாலாம் இதை நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு இடங்களில் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் இயங்கலாம். இது ஏன் எனக்கு இதை தெரியுமானா, நான் சின்னல் இருக்கேன், எங்களோட அப்பா சங்கான தியாராய ஆசிரியர் ஓய்வு பெற்று தெரியும். அவரும் சேவையரங்கள் தான் ஹோம்போ ஹியூமன் ரைட்ஸை இலங்கையில் கொண்டு வந்தது. இங்கே வந்து மனித உரிமைகள் மீறப்படைக்க இராணுவ அட்டுழியங்கள் இங்கே நடக்கல. என்னுடைய தந்தையாரும் அவருடைய நண்பர் சேவையரங்களும் தான் இங்கே வந்து அந்த ஹோம்போ ஹியூமன் ரைட்ஸை கொண்டு வந்தது. அந்த பவரங்களுக்கு தெரியும். அதாவது வழக்கறிஞர்களை வச்சு காசு கட்டி வாதாட முடியாதாக்கள் அங்கே தான் போகிறது நீதிக்காக. அதனுடைய இந்த நீதி மறுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ சட்டத்திறனிகள் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதில் நான் சொல்கிறதுல நியாயம் இருக்குன்னு சொன்னால் எனக்கு உதவி செய்யுங்க. இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் அதை விளங்கப்படுத்துங்க. எனக்கு என்னடா அவ்வளவு டீப்பாக சட்டம் தெரியாது, பட் ஃபீல் பண்ணுறேன் என்னடா வெரி ஷார்ட் டைம். ஒரு சட்டத்திறனி சொன்னான், அவனோட பேர் வைஷ்ணவின்னு சொல்லி, ஒரு செய்தது அநியாயம்ண்டா. ஆனால் இது வரைக்கும் அப்டேட் இல்லை, கேட்டு சொல்கிறோன்றது. அவைக்கு குடும்ப பிரச்சனை பிள்ளைகண்டு இல்லை. ஆனால் அவர் பொறுப்பை எடுத்து அதை சரியாக நடத்தணும். டைம் போய்கொண்டிருக்குது. எனக்கு 5 வரும் வரைக்கும் அமாவாசை இருக்கும், அவங்க பார்த்துட்டு இருப்பாங்களா? அன்னபடியால் சட்டத்திறனிகள் நீங்கள் யாரெண்டில் பார்த்தாலும் அவதானம் இல்லை. வேறு யாரெண்டு சொன்னாலும் ஜாலிந்துக்கள் இருக்கிற சட்டத்திறனிகளாக இருக்கலாம், இல்லை வேறு எங்கன்னா இருக்கலாம், என்ன தெரிஞ்சவா இருக்கலாம், தெரியா இருக்கலாம், மக்கள் நலனில் விரும்பியலாக இருக்கலாம், இல்லை இது அநியாயம் ஃபீல் பண்ணுற சட்டத்திறனியாக இருக்கலாம். தயவு செய்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அல்லது நீங்கள் சும்மா மெசேஜ் போடாலும் நான் நேராக வந்து உங்களை சந்திக்கிறேன். இதுக்கான ரெமெடி, இதுக்கு ஒரு தீர்வை கேட்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோ இங்கேனாலும் இதை கேட்டு சொல்லுங்க என்ன செய்யலாம்னு. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம் என்ன செய்யணும்ன்றது. இது ஒரு அரச அடாவடித்தனம், அதாவது ஜனநாயகம் கிடையாது. இது தாங்கள் மட்டும்தான் கேட்கணும், தாங்கள் எல்லாருக்கும் ரெடி பண்ணி போட்டு உடனே தேர்தல், அது பிள்ளை. மற்றவருக்கும் டைம் கொடுக்கணும். கேட்கலாம் நீங்கள் இவ்வளோ நாள் என்ன செஞ்சீங்க, இவ்வளோ நாளும் அது இந்த வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஆக்கள் எல்லாரும் சேர்த்து போட்டு டக்குன்னு போட்டால் அது சரியாது. அப்போ எங்கள்கிட்ட ஆட்சியை தாங்க, நாங்கள் எல்லாரும் ஆக்களை போட்டுவிட்டு நாங்கள் ஒரு 2 நாளில் தேர்தல் அறிவிச்சு விட்றோம். நீங்கள் பற்றி கொண்டுருங்க. அப்போ அது கவர்மெண்ட் வேணுமோ என்பிபி, அது கவர்மெண்ட் ஒரு பேச்சுக்கு. இப்போ எங்கள்கிட்ட ஆட்சி வந்துட்டு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் தேர்தலுக்கு எல்லாம் எந்தெந்த இடங்களில் யாரெல்லாம் போடணும்லாம் ஃபில் பண்ணி போட்டு இன்றைக்கு அறிவிக்கிற நாளைக்கு வந்து நாளையிலேருந்து 3 நாளைக்குள்ள நீங்கள் தேர்தல் மெனுவை கொடுக்கலாம். கவர்மெண்ட் வேணுமோ கொதிக்க மாட்டேன். அது மாதிரி தான் செஞ்சிருக்கீங்க. அது ஸோ தவறானது. அது 3 வருஷத்துக்கு அப்புறம் கட்சி பதிஞ்சது 14 நாள் தான் கொடுத்துருக்கு கட்சி பதிய. வெரி டோட்டலி அன்ஃபேர். ஐ ஃபீல் ஸோ. இஃப் யூ ஆல்சோ ஃபீல் ஸோ, ப்ளீஸ் கம்ப்ளைண்ட் டு ஹியூமன் ரைட்ஸ் வேர் எவர் யூ வாண்ட். ஸோ நீங்களும் இந்த தவறாண்டு உணர்ந்தால் உங்களோட இடங்களில் இருந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இலங்கையில் இருக்கிற எல்லா பாகத்தில் இப்போ ஒரு இடத்துல தேர்தல் அது ஒரு சினிமாவாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஒரு இடத்துல ஒருத்தருக்கு வந்து வாக்குரிமை மறுக்கப்படுது, அவர் வந்து கேஸ் போடுறார். ஒரு இடத்துல அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடமும் அவர்கள் போய் கேஸ் போடினோம். அதாவது நீங்கள் அது சினிமா பண்ணி நினைச்சாங்க, அதில் கருத்து இருக்குது. சினிமாண்டாலும் சில அதில் கருத்து இருக்குது. அப்போ எல்லா இடமும் போய் கேஸ் போடையில அரசாங்கம் ஒருக்கா யோசிக்கத்தான் செய்யும். தனியாக ஒரு ஆள் சொன்னார்டா அவருக்கு சடஞ்சு ஓடி. இப்போ கனகராஜா எனக்கு வாய்க்குன்னா வாழைப்பழம் தீர்த்து விட்ட வேறு, நாமம் போட்ட வேறு, 1 மாதம் தந்துருக்கேன், என்ன சிந்திக்க கூட நான் போகணும்னுட்டேன்.
என்னடா வடிவா தெரிவி இருந்து காஜாவனை நான் பிடிப்பானு எப்படி நழுவல் போக்கு எப்படி யோசிக்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் எங்கட பிரதிநிதியாக மக்களுக்காண்டி சேவை செய்கிறவர்களாக கருத முடியுமா? இல்லை. அரசாங்கம் கொடுக்குற சம்பளத்துக்கு வாலாட்டுறாங்கல்ல. யோசிச்சு பாருங்க. அப்போ இங்கே மட்டும் இல்லை, கண்டிலேயுமே வேறு நடந்திருக்கு வேறு கேஸுக்கு. ஹியூமன் ரைட்ஸ் நீங்கள் இருக்கிறீங்க, மூடிட்டு வீட்டை போயிருங்க, அல்லது உங்களோட பதவி இன்னொரு ஆளை கொடுத்துட்டு வீட்டை போய் படுத்துருங்க நீங்கள், அல்ல நல்லூர் வரைக்கும் போயிருங்க, ஏதாவது வருமானம் கிடைக்கும். இதுலேயே வந்துருக்கிறீங்க இந்த சீட்டில். நான் ஓப்பனாக தான் கேட்குறேன். இவர் உண்டு. அடுத்தது இன்னொருத்தர் விஜயதரன் இருக்கிறார். அங்கே என்னத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் கஸ்டமர் கேரில் அது என்னென்னு சொல்கிறது, நுகர்வோர் பாதுகாப்பு பிரிவு, அதாவது பாவனையாளர்கள் அதிகார சபை. ஐயா மொபைலில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது முதல் நாள் கேட்டுட்டோட இப்படி செய்து போட்டாங்களோ, ஏமாற்றிட்டாங்களோ, பொருங்க வாரண்டு கேட்க போனார். போய் கேட்டோன்னா அவங்க தீத்தத்தை கிள்ளி தெளிச்சாங்களோ தெரியாது, தலையில் சுவாகாண்டு அல்லது என்னத்தை வாங்கினாரோ தெரியாது. அடுத்த நாள் என்ன கடிக்கிறார், ரவுடி மாரி, நீங்கள் எவ்வளோ காலம் இருப்பீங்க, 150 வருஷம் இருக்க போனவருக்கு நான் செய்கிற சந்திப்பேன். ஐயா வெயிட் பண்ணுங்க, வெயிட், ஐ வில் கம் டு யூ. சரியோ விஜயதரன் ஐயா, அது உங்களுக்கு நான் வந்து சந்திப்பேன், இல்லை கோர்ட்டில் நம்ம கூப்பிடுவேன், அப்போ ரெடியாயிரும். இப்போயே சொல்லி கிடாது. இது யாரும் பகிர்ந்தா உங்களுக்கு விஜயதரன் ஆண்டவரை தெரியுமாண்டா சொல்லுங்க. அப்படி தியார சத்யேந்திர ஆண்டவர் ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருக்காரு, உன்னை சந்திப்பேன் நான் வந்தேன். மக்கா அப்படி நீ கதைக்கலாம் சொல்லி போட்டு 150 வருஷம் கொண்டா கட் பண்ணிட்டார் ஃபோனு. அப்போ இவனுக்கெல்லாம் இவன் திறவழிக்கெல்லாம் கதிரைக்கு சூடாக்க நாங்கள் சம்பளம் கொடுக்கணும். நாங்கள் தான் கொடுக்குறோம் உங்களுக்கெல்லாம் சம்பளம். அரசாங்கம் என்ன வேலைக்கு போகுதா? இல்லையே. மக்கள் இந்த வரிப்பணத்தெல்லாம் உங்களுக்கு சம்பளம் கொடுது. அரசாங்க உத்தியோகத்தோடு நான் தெளிவான சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிச்சை போடுறது மக்களாகிய நாங்கள் தான். பிச்சைன்னு சொன்னால் அரசாங்கம் போடுற சம்பளம் வந்து உங்களுக்கு ஒரு என்னென்னா மக்களுக்கு நீங்கள் அதை செய்தால் அது சம்பளம், நீங்கள் அதை செய்யாவிட்டால் அது பிச்சை தானே. இப்போ பிச்சைக்காரன் வந்து அம்மா தாயன்றான் காசை கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு வேலையும் செய்யலை, அது பிச்சை. அப்போ அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் தருது, உங்களுக்கு சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை. விஜயதரன் ஐயா மாதிரியான ஆக்களுக்கு நீ அதுக்கான கடமையை செய்யலைன்னா நீ பிச்சை தானே உங்களுக்கு போடுறோம். நாங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ இறங்கினாலும் போகட்டும், வேண்ட பிச்சைக்காவது வேலை செய்யணும். பிச்சைக்கு வேணா பிச்சை எடுத்துக்கொண்டுட்டு போங்க, சம்பளம் கொண்டு வேணா வேலை செய்யணும். வேண்டுற சம்பளத்துக்கு ஒரு வேலையும் செய்யலை, கதிரைக்கு சூடாக்கி போடுறோம். நான் எம்பி மாதிரி அவங்க சம்பளம் நான் சூடாக்குறாங்க, நீங்கள் சம்பளத்தை வேண்டி போட்டு சூடாக்கி போட்டு போகிறீங்கண்டா கதிரியை. இப்படி இது கேட்க சூடாக தானே, அதான் என்னோட வேலை வேண்டா. ஒரு இடத்துல நீங்கள் அந்த சீட்டில் இருக்கிறீங்க, அதோட ரவுடிசியம் ஃபோன் பண்ணி நீ 150 பேருக்கு இருப்பியாண்டா, அவ்வளோ கொழுப்பு தான் அது. எப்படி இருக்குது? நான் அப்போவே தான் இருக்கணும். ஒன்றைக்கு ஒரு லைனில் வந்து அதை ஒர்க் பண்ணல. அதாவது மொபைலில் ஏர்டெல் சம்மந்தமான கேஸுக்கு கன்சியூமருக்கு சொன்னது விஜயதரன் ஐயா கிஞ்ச யாழ்ப்பாணத்தில். அவர் அதுக்கு அசண்டைனை போக்கு முதல்ல எல்லாம் ஓமெண்ட் கேட்டுட்டு தீர்த்தம் கிள்ளி தெளிச்சாங்களோ இல்லை அதை கொண்டு ஏதாவது வாசிச்சு விட்டாங்களோ தெரியாது, ஏதாவது பால்கள் வாங்கி கொடுத்தாங்களோ தெரியாது, பெல்ட்டி அடிக்கிறார். எப்படி இருக்குது? நீதியை வாங்கி தர வேண்டிய ஆக்கள் தவறாக இருங்க, அது மக்கள் சம்பளத்தில் பிச்சை வாங்குறாக்கள். சம்பளம் ஒன்று சொல்ல முடியாது. என்னடா சம்பளம் இப்போ பிச்சைக்காரன் பெறான், அம்மா தாயே பிச்சை போடணும் ஓமெண்ட் சொல்லி நாங்கள் போடுறோம், வாங்கிட்டு போயிடுறான். அவன்கிட்ட நாங்கள் வேலை கேட்குறோமோ இல்லை, கூலிக்கு வேலை செய்யணும், அவைக்கு சம்பளம் கொடுத்தா வேலை செய்யணும், அவே கூலியாக்கள். அது மாதிரி அரசாங்கத்தில் சம்பளத்துக்கு வேலை செஞ்சால் தான் வேலையாக்கள். வேலை செய்யலைன்னா அவை கூலிக்கு பிச்சைக்காரன். எங்கள்கிட்ட பிச்சை வாங்குறாக்கள், எங்களோட வரி பணத்தில். இப்போ நான் காய்ச்சி ஒன்று இருக்கேன். இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி பில் போகுது, அதில் வரி, டேட்டா போகுது, எந்த மொபைல் டேட்டாண்டாலும் அதில் வரி. இதெல்லாம் எங்கள்கிட்ட காசு நாங்கள் கொடுக்குறோம். நான் மட்டும் இல்லை, இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் கொடுக்கணும். அந்த காசு எடுத்து தான் அவைக்கு பிச்சை கொடுப்படுது. சம்பளம் எப்போ சொல்கிறேன்னு சொன்னால் அதை வேலை செஞ்சால் தான் சம்பளம். சரியோ, பிளவரவனுக்காண்டி சப்போர்ட் பண்ண வழிகிட்ட அது பிச்சைன்னு சொல்ல முடியாது, அடாவடித்தனம். ஆனபடியால் விஜயதரன் ஐயா, ஐ ஆம் வெயிட்டிங் டு மீட் யூ வெரி சூன். எப்படி கனகராஜாண்டை போய் சந்திச்சேன்னா அப்படி உங்களை நான் வந்து சந்திப்பேன். அது வட மாகாணத்தில் நீதித்துறை இருக்கிறது, அது மக்களுக்கு இலவசமாக செய்ய வேண்டிய லாரண்டில் நான் வந்து மீட் பண்ணுவேன் உங்களை, அல்லது என்னுடைய சட்டத்திறனிகளை வந்து உங்களை மீட் பண்ணுவேன். அதனால் சட்டம் உங்களை வந்து மீட் பண்ணும். சரிதானே என்று சொல்லிக்கொண்டு இந்த லைஃப்பை நான் நிப்பாட்டுறேன். மக்கள் எல்லாரும் ஆர்வம் காட்டுங்க தேர்தலில். இல்லை நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீங்களோ உங்களுக்கு அவகாசம் காணலைன்னு சொன்னால் அந்தந்த இடத்துல ஹியூமன் ரைட்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. எல்லாரும் எல்லா இடத்துல ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் போனால், நாட் ஓன்லி ஹியர் பட் ஆல்சோ இன் த சவுத் ஆல்சோ, South people also, you can give a complaint against these NPP rules and regulations regarding the election commission. A very short time period, just 2.5 days to given for the registration or nomination process. Also, only 17 days they are giving. After 3 years, only 17 days are NPP giving for the political party registration. Also, they are not sure. There are so many procedures, not a single procedure. How to do everything? Everything should be already there, but anyhow, making file and everything, it should be take a time, right? So how can certainly do? Even though 17 days is there, if we talk with some particular area election commission, they don't know. When they are asking, they said they don't know. So why they are there? Phone பண்ணி கேட்டா சில இடங்கள்ல
தேர்தல் ஆணையம் தங்களுக்கு தெரியான்றாங்க. தேர்தல் மெயின் ஆணையம் சொல்லுது உங்களோட உள்ளூரில் இருக்கிறாங்கள கேளுங்க ஒன்று. அதோடைய 5 நாள் போயிட்டு இப்போ மெயின் இடத்துக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கணும் இல்லை, எடுத்து லைனை கொடுக்க வச்சுன்னா கொடுக்கணும் இல்லை. அப்போ இதை பற்றி மனித உரிமை ஆணைக்குள்ள கொடுத்தா கனகராஜ் ஐஸ்வர்யா தங்களுடைய ஆக்களாரன் ஃபோனை ரிசீவ் பண்ணிடா தான் எடுப்பறா. எப்படி இருக்கு விளையாட்டு? அவருக்கும் கதிரகை சூடாக்குறதுக்கு பிச்சை போடுறோம் நாங்கள். பிச்சைக்காரரே ஒழுங்கா போய் நல்லூரில் பிச்சை எடுங்க. சரி, அரசாங்க கதிரையிலிருந்து பிச்சை எடுக்காதீங்க. நீங்கள் பிச்சை எடுக்கிறாண்டா போய் கோயிலில் போயிருங்கோ, ரோட்டு வழியாக போயிருங்கோ, இல்லைடா வீடு வீடா போய் எடுங்கோ. அரசாங்க கதிரையிலிருந்து மக்கள் பணத்திலிருந்து பிச்சை எடுக்காதீங்க சொல்கிறோம். சம்பளம் வேணா சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க, இல்லைன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் விட்டுட்டு போங்க. நீங்கள் என்னத்துக்கு இருக்கிறீங்க? மற்றெல்லாம் விசரன்பு என்ன ஒன்று இருக்கிறீங்களா? ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அதை எடுத்து பழகும். இது இன்டர்நெட் இல்லை. இவர் நல்லூரில் மோர் கொடுக்க வேற கம்ப்ளைண்ட் கொடுக்க இவர் பெருசாக எடுக்க இல்லை. அப்புறம் மொபிட்டில் ஏட்டலும் அவர் எடுக்காது, அதை எடுக்கல, சிலர் அதை எடுக்கலாது. நாங்கள் எல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் ஃபவுண்டர்ன்ற பிள்ளைகள். தேராய ஆசிரியர் என்றவரும் ஹோம் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை அவரும் சேவையரங்களும் தான் இங்கே கொண்டு வந்தது. சரி, அப்போ எங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸை பற்றி நீங்கள் எங்களுக்கு வகுப்படுக்கலாம். மீன் குஞ்சுக்கு நீங்கள் நீந்த பழக தேவையில்லை, சரிதானே? அது நீந்தும் தானே, எங்களுக்கு தெரியும். நீங்கள் மட்டும்தான் லோ படிச்சுட்டு இருக்கிறீங்க, லோயர் மட்டும்தான் லோ படிச்சுட்டு இருக்கணும். அதோட அவரே தன் வாயால் சொல்லியிருக்கா தான் இன்னும் கம்ப்ளீட் பண்ண இல்லையாண்டு. அதுக்கே சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ரெக்கார்டிங் இருக்குது, இப்போ முடிச்சாரு தெரியாது. இருந்தால் சரியான முறையில் சட்டத்தை செய்யுங்க. உங்களோட அரசாங்க கதிரையில் இருந்தால், இல்லைன்னா அந்த வாங்குற பிச்சைக்கு போய் எங்கேயாவது போய் தான தர்மம் பண்ணிட்டு போங்க, புண்ணியம் அது கிடைக்கும். ஒன்றும் கிடையாது. வேண்டது சம்பளம் என்ற பேரில் பிச்சை. ஏன் பிச்சைன்னு சொன்னால் வேலை செஞ்சால் தான் அது பேர் சம்பளம், இல்லைன்னா அது பேர் பிச்சை. போய் வேற எங்கே கோயிலில் போய் எடுங்க பிச்சையை. ஏன் வந்து இங்கே எடுக்கிறீங்க? அரசாங்கத்தில் இருந்தோன்னு பிச்சை எடுக்காதீங்க. ஊடகங்கள்ட கவனத்துக்கு இதை ஹைலைட் பண்ணி போடுங்க. நீங்கள் போட மாட்டீங்களேன்னா உங்களுக்கு NPPRன்னு சொல்லணும், இல்லையான்னு சொன்னால் யாராவது சொன்னால் தான் நீங்கள் இதில் போடுவீங்க ஊடகங்கள். ஏன்னா உங்களுக்கு காசு தரணும். உங்களுக்கு ஒரு சதம் தர மாட்டேன், ₹1 தர முடியாது. என்னுடைய சொந்த ஃபேஸ்புக்கு ஒரு ஊடகம் தான். இது நியாயமண்டு வர்றவன் போடு, இல்லையாண்டா பேச இருங்க. நீங்கள் மக்களை தெரியப்படுவோம். திருப்பியும் சொல்கிறேன், குறுகிய காலம் வந்து நீங்கள் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ நீங்கள் உடனடியாக எந்தெந்த மனித ஆரம்பக்குழு இருக்கோ அங்கங்கே நீங்கள் போய் பதிவு செய்யுங்க, இலங்கை முழுக்க. அதே நேரம் சட்ட வல்லுநர்கள் மூலம் கூட நீங்கள் பதிவு செய்யலாம். முடிஞ்சால் இதை போடுங்க மனுவை. அதே நேரம் எங்களுக்கு யாராவது சட்ட வல்லுநர் உதவ முன் வந்தால் சொல்லுங்க, மெசேஜ்கள்லையோ இதுக்குள்ளாலையோ நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அடுத்து அதே நேரம் நாங்கள் பெறலாக போகணும், கட்சி பதிக்கிற வேலையில் பார்த்துக்கொண்டு அதே நேரம் வந்து தேர்தலில் வந்து நிற்கிறதுக்கு முன் பாருங்க. இந்த ஆதவன் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார், வரலாம். நிற்க மாட்டேன்னு சொன்னால் பலர் பாதிப்பில் நிற்க மாட்டேன். அதாவது மக்கள் சில பேரை பயன்படுத்திக்கணும், நல்லவர்களை புண்படுத்தி இருக்கணும். அவை அப்படித்தான் செய்வீனம், அவையோட குணம் அது. ஆனால் நாங்கள் தான் மக்களை சேவையாட்டணும். இப்போ மண்புழுவை பாருங்க, விவசாயி மண்புழுவை 2ஆ வெட்டுவார். தன்னை விவசாயி வெட்டி போட்டான்னு படத்திருக்குதோ போய் 2ஆ பிரிஞ்சு விவசாயி மண்ணுக்கு சேவை செய்யுது. அப்படித்தான் சேவை என்றது இருக்கணும். மனிதர் அடித்தாலும் சேவை செய்யணும். என்ன திசையரா போய் ஒவ்வொரு இடங்கள்ல காசு கேட்கிறா, ஒரு இடத்த போனோன்னா ஒரு மண்ணை நாம் துப்பி போட்டானா. சரி, எனக்கு தந்துட்ட, நான் வாங்கிட்டேன், அங்கே இருக்கிறவைக்கு ஏதாகணும்னா அவன் இறங்கி போட்டு காசை கொடுத்தான். அடுத்து ஒரு தேள் வந்து ஒரு சன்னியாசி போகிறார், தேள் வந்து விழப்போகுது, அவர் தூக்குறார், அதை கடிச்சு போடு. கடிச்ச உடனே என்ன செய்வார், அதை திருப்பி தேள் விழுது, தேளின உணவு கடிக்கிறது, அது ஐயோ சாக போனால் அவர் தூக்குறார், அது திருப்பி கடிக்குது. இப்படி 108 தரம் அதை கடிச்சிருக்கு அவருக்கு. 108 தரம் கடி வாங்கின பிறகு அந்த தேளை காப்பாற்றுறார். அது மாதிரி தான் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், மன நொந்து போயிருக்கலாம். உங்களுக்குள்ள உண்மையான சேவை இருந்தால், உங்களுக்குள்ள ஆன்மீகம் இருந்தால், உங்களுக்குள்ள கடவுள் இருந்தால், மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு சீட் தான் வேணும். நீங்கள் வீட்டில் இருந்தவொன்று செய்ய முடியாது, நீங்கள் இப்போ மந்திரம் சொல்லி கொண்டு செய்ய முடியாது. ஆன்மீக சேவைன்றது வேறு, அரசியல் சேவைன்றது வேறு, ரெண்டு சேவை தான். அப்போ ஆன்மீக ரீதியாக சேவை செய்யத்தான் வேணும், அரசியல் ரீதியாக சேவை செய்யத்தான் வேணும். உண்மையான ஒரு பூரண மனிதன் என்றால் ரெண்டுல அறிவு இருக்கணும். அப்படியானவர்களால் ஆன்மீகத்திலேயும் சமய வழிபாடோடு இருக்க எந்த சமயம் இருந்தாலும் அவர்களால் மக்கள் இதயங்களை புரிய முடியும், அவர்களால் சேவை செய்ய முடியும். இது ஆதவனுக்கு தான் சொல்கிறேன், புரிய எல்லாருக்கும். அதாவது நீங்கள் வர வேணும், இணைஞ்சு சேர்க்க வேணும். எங்களோட வரணும் இல்லை, நீங்கள் வேறு கட்சியில் வேணாலும் கேட்கலாம், அது உங்களோட விருப்பம். எங்களோட இணைஞ்சா நல்லது. வந்து உங்களை விட்டுட்டு நாங்கள் மானசபை போகலாம். நல்லவர்கள் நீங்கள் ஒதுங்கினா நாங்கள் எங்கே போய் ஆக்களை பிடிக்கிறது? எங்களுக்கு ஆக்களும் வரையிலேன்னு சொன்னால் காசு வேணுண்டா கூட ஒரு டிப்ரெட்டி எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஆக்கள் நிற்கணுமே, நல்லவர்கள் எல்லாரும் கொண்டே போடலாது. ஒழுக்கம் இருக்க வேணும், பண்பு இருக்க வேணும், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கணும், ஓரளவு அறிவு இருக்க வேணும், சமுதாய சேவை இருக்கணும். இப்படியானவர்களை தான் அரசியலில் கொண்டு விடணும். அப்படியானவர்கள் வந்துட்டா அந்த ஏரியா ஃபுல்லாக மாற்றலாம். உங்களுக்கு உண்மையாக மக்களுக்கு செய்யணும்னு சொன்னால் அரசியலுக்கு தான் நீங்கள் வர வேணும். ஐயோ அரசியல் சாக்கடை, எல்லாரும் என்ன பேசி போட்டான் அல்லது என்ன பயன்படுத்திட்டான், ஒரு ஆள் இல்லை, நிறைய பேற்ற புலம்பல தான். அப்போ யாருமே வந்து அரசியலுக்கு ஒரு முன்வராட்டி எங்க நாங்கள் வீட்டில் போய் கயிறை கட்டி பிடிச்சி கயிறை பிடிச்சி இழுத்து அந்த செய்கிறது.
இல்லைன்னு சொன்னால் கெட்டவர்கள் எங்களை ஆளுவார்கள், நாங்களும் திருப்பி புலம்பிக் கொண்டு இருக்கணும். ஒரு இடத்துல நாங்கள் இருந்தோம்டா அங்கே நடக்கிற அநீதிக்கு தீர்வு கொடுக்கணும். அங்கே நடக்கிற அநீதிக்கு தீர்வுன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துக்கு அரசியலுக்கு நாங்கள் வந்தால் தான் சரி. ஒருத்தர் தோசை பிள்ளையா சுட்டு கொண்டு இருப்பார் ஒரு ஊர்லேண்டா, அவரை பேசுகிறதாவே யோசனை இல்லை. நீங்கள் இன்னொரு ஆளை போட்டு அங்கே ஒரு நல்ல தோசையை சுட்டு கொடுத்துறீங்கன்னா அந்த இடத்த வரைவின மக்கள் அந்த அவரை திருந்திடுவார். நீ கீரை கடைக்கும் எது கடை ஒன்று உண்டு, ஒரு கீரையை பிள்ளையா விற்று கொண்டு இருக்கிறான், நீங்கள் இன்னொரு கீரை கடையை போட்டு வடிவா நல்ல கீரையை கொடுத்தீங்கன்னா அவரை நல்ல கீரையை விற்பார். அது மாதிரி தான் அரசியலும். நீங்கள் அரசியலுக்கு வந்து நீங்கள் நல்லா செஞ்சால் அடுத்த முறை மற்றவடையும் நல்லா செய்வார். எல்லாருமே சேர்ந்து மக்களை குடிச்சு வர ஆக்கினாங்களா நாங்களும் பிறகு பிள்ளையானவர்களாக ஆளப்பட்டு இருக்கணும். அதில் பார்க்க வெளிநாட்டு போனெல்லாம் புத்திசாலி இங்கே இருக்கப்படும். எனக்கு எத்தி வர சொன்னவங்க, நீங்கள் கூட படிச்சிருக்கிறீங்களா அந்த இதுக்கு மைக்ரேட் பண்ணி வாங்கணும். எங்களோட 2 தம்பி மைக்ரேட் பண்ணி போட்டாங்க. நானும் போகலாம், எனக்கு வைக்கலாம் முதல் கிடைச்சது, நானும் போகலை. அப்போ இங்கே இருந்தால் நாங்கள் சேவை செய்யணும், இல்லையா விட்டுட்டு போகணும். எங்களால் சேவையும் செய்ய முடியலைன்னா அந்த அநியாயங்களை பார்த்து கொண்டு இருக்க இல்லாது. போனவன் புத்திசாலி. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், தேர்தல் கேட்க முன் வாருங்கள். முதலாவது எல்லாரும் பாருங்கள் சொன்ன ஏரியாவில். 2வது எந்தெந்த இடங்களில் இருக்கிறீங்களோ அந்தந்த இடங்களில் இருந்து கொண்டு ஹியூமன் ரைட்ஸோ ஏதோ ஒன்று சொல்லுங்கள். ஷார்ட் டைம் பீரியட் 3 வருஷத்துக்கு அப்புறம் 14 நாள் செய்ய முடியாதது, குயிக்காக செய்ய முடியாதது. அடுத்தது 3rd வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஆல் ஓவர் த ஸ்ரீலங்கா, ஆல் ஓவர் த வேர்ல்டு. இங்கே தான் இந்த ஏசியாவில் இந்த புத்தி நரக புத்தி பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு சம்பளத்துக்கு வேலையை செய்யுங்க. நாங்கள் தர சம்பளத்துக்கு நீங்கள் வேலை செய்யுங்க. மக்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு நான் இல்லை, மக்கள் பிச்சை எடுக்க வேண்டாம். ஒரு பிரச்சனை கேஸ் வந்தால் இந்த ஆராய்ச்சி செய்யுங்க. கல்யாணம் விட்ட போகிறோம், பிள்ளை பெற்றுக்கு போகிறோம், சாமத்திக்கு போகிறோம்னா அப்புறம் அந்த கதைக்கு வந்திருப்பான். மீட்டிங்கு போகிறோன்னா அங்கே வந்தவன் பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடியாது. பெரிய என்ன புடலங்க மீட்டிங் உங்களுக்கு. இப்படி தான் நான் 9ஆம் படிக்கல 10ஆம் படிக்க கூடி மன்சூர் வலிக்கிட்டு போனார் கொழும்புல மீட்டிங். நான் கையில் பிடிச்சி நிறுத்தி இருந்து விட்டேன். 40 பள்ளிக்கூடம் பிரச்சனைக்கு வந்து நிற்கிது, நீ எங்கள் மீட்டிங் போகிறான் கொண்டே போட்டு செஞ்சவன். அப்படித்தான் நீ வேலை பிடிச்சி இழுத்தவனு. உனக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, மக்களாகிய எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, எங்களுக்காண்டி தான் உன்னை அங்கே வச்சிருக்கு. சும்மா செய்யறியே இல்லையே. இந்த அன்னதான மடம் மேனேஜ்மெண்ட் இல்லையே. அன்னதான மடம் சும்மா செய்யலாம். இப்போ சில இடங்களில் பார்த்தீங்களாண்டா ஒரு நான் இடம் சொல்ல விரும்பல 750 ரூபா வேண்டுப்படுது அன்னதானத்துக்கு கண்டு. அதாவது ஒரு ஆளுக்கு கல்யாணம் விடு, பிள்ளை பெற்று சாமத்தை விடண்டா எங்களுடைய ஆக்களும் பேர் போன கோயில்களை தான் கொடுப்பினேன். 750 ரூபா படி 100 பேர் கொடுங்கோ. 750 படி 100 பேர் கண்டா 10 பேர் கண்டா 7500, 100 பேர் கண்டா 75,000. 5000 கூட செலவழிக்காமல் குலசாதம் கொடுபட்டிருக்கு. அப்போ 70,000 சுவாகா. அவனுக்கு கர்மா விடாது. பட் இருந்தாலும் நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கல. அதுகளெல்லாம் சரி பண்ணணும்னா அரசியல் இறங்கினா தான் சரி பண்ண முடியும். தனியால் இருந்து சரி பண்ண முடியாது இப்படியான அநியாயங்களை. சரி, இதுகள் எல்லாத்துக்கும் சங்கூதி சாகுமணி அடிக்கணும்னா நீங்கள் எங்களோட வந்து இணையணும். நான் தனியாக இருந்து சங்கு மணி தான் அடிக்கலாம். கோயிலுக்கு இப்படி மணி அடித்து கொண்டு இருக்கலாம், பூசை பண்ணலாம், மொழியோ வெளியே அரசியலை மாற்ற முடியாது. ஆண்டவரோட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ எல்லாரும் தானே பிரார்த்தனை பண்ணுறீங்க. என்ன நடக்குது? இங்கே என்ன மாறி இருக்கா இல்லையே? என்பிபிக்கு மாற்றத்துக்கு போட்டோ என்ன நடந்தது? எங்களுக்கு மாற்றம் தான். 3 பேரும் கதைக்கிறானே இல்லை, ஒருத்தன் காய்ச்சி கொண்டே இருக்கிறானோலையோ தீர்க்கிறானே இல்லை. அப்போ இதுகளை மாற்றணும்னு தானே நாங்கள் வந்துட்டு இருக்கோம்னு கேட்டால் உங்களோட ஆதரவு இல்லைன்னு சொன்னால் எப்படி நாங்கள் அதை செய்கிறது? எல்லாரும் ஆதரவு கொடுங்கோ தயவு செய்து. முதலாவது வாங்க எலெக்ஷன் கேட்க. 2வது ஹியூமன் ரைட்ஸில் இதை பற்றி சொல்லுங்க. 3வது ஊடகங்களும் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்க. குறிப்பாக ஹியூமன் ரைட்ஸ் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்க. இல்லை முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு வீட்டை போங்க, வேறு ஆளை போடுவோம். ஓகே, பாய்.